மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக அதிருப்தியாளர்களுக்கு வலை விரித்திருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். இது பற்றிய எமது கடையர் டிவியில் நாம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். மதிமுக அதிருப்தியாளர்களை இழுக்க அதிமுக மாவட்ட செயலாளர்களுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி வருகிறது. லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணியில் 2 லோக்சபா தொகுதிகள், 1 ராஜ்யசபா சீட் கேட்டு மதிமுக மனு அளித்திருக்கிறது. அக்கட்சியின் மாநில நிர்வாகிகள் சிலர் லோக்சபா தேர்தலில் போட்டியிட விரும்புகிறார்கள். ஆனால் அந்த கட்சியின் முதன்மை செயலாளர் துரை வைகோவுக்கு மட்டும் ஒரு தொகுதியை ஒதுக்கீடு செய்ய திமுக தலைமை திட்டமிட்டிருக்கிறது. தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காமல் அதிருப்தியடைந்திருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளை அதிமுகவுக்கு இழுத்து வாருங்கள் என மாவட்ட செயலாளர்களுக்கு பழனிசாமி உத்தரவிட்டுள்ளதாக செய்திகள் வருகிறது. மேலும் வாரிசு அரசியலை எதிர்த்து வெளியேறியுள்ள மதிமுக நிர்வாகிகள் சிலர் திமுகவில் இணைவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் கூட்டணி தர்மம் காரணமாக அவர்களை சேர்க்க திமுக தயங்குகிறது. எனவே அவர்களை அரவணைக்க பழனிசாமி தயாராக இருக்கிறார் என்ற செய்திகள் வருகிறது. அதன்படி சமீபத்தில் கரூர் நகர மதிமுக செயலாளர் கபினி KC பாலச்சந்திரன் தலைமையில் அக்கட்சி நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். கரூர் மாவட்டத்தைத் தொடர்ந்து மதுரை, திருப்பூர் உள்ளிட்ட பல இடங்களிலும் அதிருப்தியாக இருக்கக்கூடிய மதிமுக நிர்வாகிகளை இழுக்கும் வேலைகளையும் அக்கட்சியினர் துவக்கியிருப்பதாக செய்தி வட்டாரங்கள் தெரிவிக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.